திரு ஹிதாயத்துல்லா, இந்த பிரச்சனைக்கு என்ன தீர்வுன்னு கருதுறீங்க? திரு ஹிதாயத்துல்லாவும் சரி, திரு ஜவஹர் அலியும் சரி, திரு கலைராஜனும் சரி, அஃப்கோர்ஸ் கார்த்தியும் சரி, நீங்கள்லாம் வந்து சென்னையில் பணியாற்றியவங்க. திரு ஹிதாயத்துல்லாவும் உள்ளாட்சி அமைப்பில் பணியாற்றிருக்காரு, நீங்கள் பணியாற்றிருக்கிறீங்க, நீங்கள் எம்எல்ஏவாக பணியாற்றிருக்கிறீங்க. இன்னைக்கு இந்த ரவுண்ட் நம்ம கன்ஸ்ட்ரக்டிவ் வச்சப்போ இதற்கான தீர்வு என்னன்னு நினைக்கிறீங்க? சகோதரர் ஹரி, இந்த தீர்வு சொல்வதற்கு முன்பு நான் ஒரு சில விஷயத்தை சொல்லணும். ஜவஹர்லி கூறுறாரு, அமைச்சர்கள் யாரும் வரலைன்னு சொல்றாரு. நான் கேட்குறேன், 10 ஆண்டுகள் ஆட்சியில் இருந்தாரு, அவருடைய முதல்வர் வர வேணாம். அங்கே அந்த துறையில் அமைச்சராக இருந்தார் திரு வேலுமணி, அவர்கள் வந்து இந்த போராட்டத்துக்கு ஆதரவு கொடுத்துருக்கலாம் இல்லையா? ஏன் கொடுக்கல? இந்த கேள்வி. ரெண்டாவது, ஜல்லிக்கட்டு போராட்டம், அந்த ஜல்லிக்கட்டு இல்லை நான் கேட்குறது அந்த துறை சார்ந்தவர், அவங்க அமைச்சர் நேரு தானே கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஏன் இவர் போனார்ல கேட்குறாங்க. இன்னொரு சேகர் ஏன் போனார் கேட்குறாங்க இல்லையா? திரு சேகர் ஏன் போறான்னு கேட்குறாங்க இல்லையா? நான் கேட்குற கேள்வி அவங்களுக்கு பதில். ரெண்டாவது விஷயம் வந்து ஜல்லிக்கட்டு போராட்டத்தில் நேர்லி 1 லட்சம் ஜெயக்குமார் பாலகங்கால அந்த பகுதியை சேர்ந்தவங்க. சேகர் பாபுக்கு என்ன விளக்கமோ அதே விளக்கம் அங்க இல்ல. அதைத்தான் நான் இப்ப சொல்றேன். ஏன் அந்த துறை சார்ந்த முன்னாள் அமைச்சர் போல, ஏன் முதல்வர் போல, முன்னாள் முதல்வர் போலங்கிற கேள்வி. ரெண்டாவது, ஜல்லிக்கட்டு போராட்டத்தில் பல லட்சம் பேர்களை அடிச்சு விரட்டினது மட்டுமல்லாம அங்க இருக்க குப்பத்தில் வந்து கொலைவெறி தாக்குதல் பண்ணாங்களே, அது யார் ஆட்சியில்? அப்ப அதை வந்து முன்னாள் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி சொல்லாமா? இது ஒரு பக்கம். இன்னைக்கு 6 விதமான தீர்வுகளை அமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். அதுல ஒரு முக்கியமான விஷயம், இந்த தூய்மை பணியாளர்களுக்கு நுரையீரல் பாதிப்பு ஏற்படும், தோல் பாதிப்பு ஏற்படும். இதற்கான சிகிச்சையை முறையாக கொடுக்கிறோம்னு சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கு வீடு வழங்குவது, அந்த பிள்ளைகளுக்கு படிப்பு கொடுப்பது, இந்த கேட்ட தீர்வு ஏற்கனவே 3, 4 என்று சொல்லி இன்னைக்கு 5 தீர்வுகள் சொல்லியிருக்காங்க. இந்த நீதிமன்ற தீர்ப்பு மட்டும் இல்லாமல் இருந்தா 13 நாள் அந்த இடத்துல அவர்களுக்கு அனுமதி கொடுத்ததே இந்த அரசுடைய ஒரு நல்ல செயல் தான் நம்ம சொல்லணும். ஆக தீர்ப்பின் அடிப்படையில் தான் இவங்க என்னைக்காவது ஒரு நாளைக்கு மேல ஒரு இடத்துல போராடி இருக்க முடியுமா? இதே காங்கிரஸ் கட்சியோ கம்யூனிஸ்ட் கட்சியோ அதிமுக ஆட்சியில் சரியா 5 மணி 4 மணிக்கெல்லாம் அடிச்சு கொண்டு போய் எதுல கொண்டு வைப்பாங்க? மண்டபத்தில் கொண்டு போய் வைப்பாங்க. அதனால போராடுற உரிமை சிறப்பா இல்லைன்னு கம்யூனிஸ்ட் கட்சி சொல்லுதே. இல்ல, அதான் நான் தான் ஏற்கனவே சொல்லிட்டேன் இல்லையா, காங்கிரஸ் கட்சி என்ன சொல்லுச்சுங்க சொல்லிட்டேன். இல்ல, இந்த ஆட்சியில எங்களுக்கு போராட்டத்துக்கு சொல்லக்கூடிய வாய்ப்பு இல்லைன்னு கம்யூனிஸ்ட் கட்சி செயலாளர் சொல்றாரு. இந்த ஆட்சியை பத்தி சொல்றாரு. தோழமை கட்சிகள் போராடிச்சு. உங்களுக்கு தெரியுமா, இந்த ஆட்சியில தோழமை கட்சிகள் போராடியதுக்கெல்லாம் அது கான்ட்ராக்ட் தொழிலாளர் விஷயத்திலேயே திராவிட முன்னேற்ற கழக அரசு ஆளுங்க தங்களுடைய கூட்டணி கட்சிகள் கோரிக்கையை ஏற்றது. அப்ப சண்முகம் எப்படி சொல்றாரு? நன்றாக தெரியும். எந்த சண்முகம் சொல்றாரு? கம்யூனிஸ்ட். நான் சொல்றேன், பல போராட்டங்கள் செய்யறாங்க. உங்களுக்கு 12 மணி நேரம் வேலைன்னு சொன்னப்ப கம்யூனிஸ்ட் காங்கிரஸ் கட்சியில் போராடிச்சு. இந்த அரசு என்ன செஞ்சிச்சு? உடனடியாக அதற்கான ஆவணம் செஞ்சிச்சு. அதே மாதிரி உங்களுக்கு நன்றாக தெரியும், ஸ்ரீபெரும்புதூர் அந்த தொழிற்சாலை விஷயத்திலையும் கூட்டணி கட்சிகள் வந்து போராடியதுக்கு பிறகு நம்முடைய திமுக ஆட்சி அதற்கான வழிவகை கண்டது. இதெல்லாம் நீங்க பார்க்கணும். இதுவரை எந்தவித போராட்டத்தையும் ஒடுக்காம அந்த போராட்டங்களுக்கு என்ன செய்யணுமோ அதை இந்த அரசு செஞ்சிருக்கு. அதே மாதிரி பல்வேறு காவல்துறைக்கு எதிரான அத்துமீறல்களை உடனே கண்டிச்சிருக்கு, அவர்களை சஸ்பெண்ட் பண்ணியிருக்கு, எல்லாமே செஞ்சிருக்கு. இந்த மாதிரி அதிமுக ஆட்சியில் ஒரு காலம் நடந்ததில்லை. ஆக தீர்வு என்பது நிச்சயமாக முதல்வர் தலையிட்டு இதுக்கு சரியான தீர்வை செய்யணும்னு நாங்கள் காங்கிரஸ் சார்பா தலைவர் செல்வ பெருந்தையும் கேட்டிருக்காரு. அதனால நிச்சயமாக ஒரு நல்ல தீர்வு வரும். ரெண்டாவது நான் சொல்றேன், 2009 நலவாரியம் அமைச்சது அதிமுக இல்ல, திமுக தான். அதிமுக சார்பில் கலந்துக்கிட்டு ஆதரவு கொடுத்த ஒன்று, அதிமுக ஆட்சி காலத்தில் 30,000 போராட்டங்களை இவங்க நடத்தினாங்க. எல்லா போராட்டங்களும் அனுமதி கொடுத்தது அதிமுக ஆட்சி காலத்தில். யாரையும் எந்த பத்திரிகையாளரும் எந்த ஊடகவியலாளரும் அடிச்சு உதைக்கல. நேற்று பத்திரிகையாளர்களும் அடிச்சு உதைக்கப்பட்டிருக்காங்க. இரண்டாவது, ஜல்லிக்கட்டு போராட்டம் சென்னையில மெரினாவில் பல லட்சம் மக்கள் கூடி இருந்தாங்க. அந்த போராட்டத்தில் பல லட்சம் மக்கள், அவர்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாம முழுமையான பாதுகாப்பு கொடுத்து எத்தனை நாள் சார் அந்த போராட்டத்துக்கான இது கொடுத்தது? கடைசியில நீதிமன்றம் சொன்னது. நீதிமன்றம் சொல்லும் போது கூட இப்படி இல்லை, ஆனால் அதில் சில புல்லுரிவுகள் சமூக விரோதிகள் கூடினாங்க. அதான் உண்மை. இந்த போராட்டத்தில் அப்படி சமூக விரோதிகள் யாராவது கூடினாங்களா? 1953 பேர்
மட்டுமே சமூக உட்கார்ந்தது விரோதி இந்த நீங்க தான் போராட்டம். சொல்றீங்க. இதுல எனக்கு அன்னைக்கு ரெண்டாவது இந்த போராட்டத்துல தீர்வு கலந்து இந்த கொண்டவர்களை தீர்வு கேவலப்படுத்துறீங்க, இன்றைக்கு அசிங்கப்படுத்துறீங்க. அறிவிச்சிருக்கக்கூடிய இந்த அரசாங்கத்துக்கு எங்களுடைய பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடியார் கொடுத்த அறிக்கை மூலமா தான் இவர்கள் இந்த அறிவிப்பை அறிவிச்சிருக்கார்கள். இது அதிமுகவுக்கு கிடைத்த வெற்றி, அந்த மக்களுடைய தூய்மை பணியாளர்கள் கண்ணீருக்கு கிடைத்த வெற்றி, அதிமுகவுக்கு கிடைத்த வெற்றி. அண்ணன் சொல்றாங்கல்ல மெரினா கடற்கரையில போராடுற அப்ப பிரச்சனை சுமூகமா தீர்வுக்கு வந்துருச்சுன்னு அர்த்தம். ஓகே திரு அந்த கருத்தை வன்மையா எதிர்க்கிறேன், கண்டிக்கிறேன். அந்த சமூக விரோதிகள் செஞ்ச சமூக விரோத செயல் என்ன? உலகத்துக்கே தெரியும். அன்னைக்கு வந்து நடுக்குப்பத்தில் வந்து ஒரு தானிக்கு ஒரு ஆட்டோவுக்கு தீ வைக்கிறாங்க. யார் தீ வைக்கிறான்னு பார்க்குறப்ப காவல்துறை தீ வைக்குது. பின்ன ஆட்கள் விசாரணை கமிஷன் வர்றப்ப காவல்துறை ஏன் தீ வச்சாங்க அப்படின்னு கேட்குறப்ப காவல்துறை சொன்ன பதில் வந்து தேன் கூடு கட்டி இருந்துச்சு, தேன் கூட்ட கலைக்க தீ வச்சோம்னாங்க. அப்ப அதிமுக இந்த இடத்துல யோக்கிய வடம் போடுறாங்க. நீங்களே சொல்லுங்க, மனசாட்சியோட சொல்லுங்க. அதுல 10 லட்சம் பேர், 10 லட்சம் பேர் மெரினாவில, இங்க வெறும் 2000 பேர் இந்த கூட்டத்துல இப்படி தூக்கி போடணுமா? தூத்துக்குள்ள 15 பேரை சுட்டு கொன்னீங்க. ஏன் சார் நான் கேட்கிறேன், அத நாங்க நியாயப்படுத்தல. நீங்க அவர்கள் மீது நீங்களே சொன்னீங்க நியாயப்படுத்தல. அவர்கள் மீது நடவடிக்கை எடுத்தோம். ஆனா அந்த நடவடிக்கை இந்த அரசு செய்யல. நீங்களே சொன்னீங்க அருணா ஜெகதீஷனுடைய அறிக்கை என்ன ஆச்சு, நீங்க தான் கேள்வி கேட்டீங்க. அந்த ஆணையம் என்ன ஆச்சுன்னு நீங்க தான் கேட்டீங்க. ஆணையத்தோட முதன்மை எடப்பாடி பழனிசாமிக்கு எல்லாமே தெரியும். எடப்பாடி பழனிசாமி நீங்க திட்டமிட்டு செய்யப்பட்ட பச்சை பல்கலைக்கழகம் அருணா ஜெகதீஷனோட சாட்சி. அப்படி ஒரு எந்த அறிக்கையும் இல்ல. குற்றம் சாட்டுறது அந்த காவல்துறை. நீங்க வந்து எந்த திரு ஜவஹர்லி சார், அது இது வாதம் இல்ல, இறுதி கருத்து. தூய்மை பணியாளர்களோட இந்த போராட்டங்கிறது அவங்களுக்கான போராட்டம் இல்ல. அவங்க வந்து ஒட்டுமொத்த இந்த நிலத்தை வந்து தூய்மை செய்யக்கூடிய ஒரு மாபெரும் ஒரு ஒப்பற்ற பணியை செய்யறாங்க. இது நமக்கான போராட்டம்னு மக்கள் கிளந்தலணும். தனியார் மையம் போக்கிட்டு அவங்களுக்கான அந்த வாழ்வாதாரத்தை உறுதிப்படுத்தணும். இத்தோடு கூடுதலாக ஒரு செய்தியை பதிவு பண்றேன். ஒடுக்கப்பட்ட அருந்ததிய மக்கள் இன்னைக்கு வரைக்கும் மனித கழிவை மனிதன் அள்ளக்கூடிய அந்த தொழிலை செய்யறாங்க. 2013ஆம் ஆண்டே வந்து இதுக்கு சட்டம் தடை வச்சும் கூட இன்னைக்கு வரைக்கும் மனித கழிவை மனிதன் அள்ளுறாங்க. ஒரு துப்புரவு பணி செய்யணும்னா 35 வகை உபகரணங்களை பயன்படுத்தணும் அப்படின்னு நீதிமன்றம் சொல்லியும் கூட இது வரைக்கும் கையுறை கூட இல்லாம அவங்க அள்ளுறாங்க. இந்த முறை போக்கப்படணும். குலத்தொழிலுக்கு எதிராக சொல்லக்கூடிய திமுக அரசு வந்து அருந்ததிய மக்களுக்கு வந்து மறுவாழ்வையும் வேற ஒரு தொழில் வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுக்கணும். இன்னும் தயாளம் காட்டலாமா? இறுதி கருத்து. மக்கள் மட்டுமல்ல, பட்டியலின மக்கள் அத்தனை பேருக்குமே ஒரு சலுகைகளை வாங்கி கொடுத்தவர் தந்தை பெரியார் வழிவந்த கலைஞர் அவர்களும் இன்றைக்கு இருக்கிற முதலமைச்சர் அவர்களும் என்பதை எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதே போல் அவர்களுக்கு எந்த பாதுகாப்பும் நாங்கள் வழங்குவதற்கு இந்த முதலமைச்சர் கூட வேறு எந்த முதலமைச்சரும் அவர்களுக்கு தகுந்த பாதுகாப்பு கொடுக்க முடியாது. அந்த அளவுக்கு பாதுகாப்பு கொடுக்குறோம் அவர் இந்த சமுதாயத்துக்கு. இரண்டாவது, 17,000 பேர் பணி நிரந்தரம் செய்தோம் என்று வேலுமணி அவர்கள் சொன்னார்கள். அப்படி பணி நிரந்தரம் 17,000 பேருக்கு செய்யவே படவில்லை. அப்படி செய்தால் எந்தெந்த மண்டலத்தில் எவ்வளவு பேர் கொடுத்தார்கள் என்றதை அவர் சொல்ல வேண்டும். 17,000 பேர் அது பொய் அப்படிங்கிறது என்னுடைய குற்றச்சாட்டு. போராட்ட அனுமதினு சொல்றாங்க. போராட்டம் அனுமதியோடு நடத்தி காவல்துறையோட அனுமதி வாங்கி போராட்டம் நடத்தப்பட்டால் அந்த போராட்டம் நிச்சயமாக தடுக்கப்படாது, எந்த தடையடியும் நடக்கப்படாது. ஆனால் அனுமதி கொடுக்கிறோம். அப்படி போராட்டம் நடத்தி அனுமதி வாங்காமல் நடந்த போராட்டத்தை தான் நீங்க 15 பேரை சுட்டுக் கொண்டீங்க.